சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சேது வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உங்கள் குடும்பம் மொத்தத்தையும் வெட்டி போடணும்னு தான் அவ்வளோ கோவமாக இருக்குது. மரியாதையாக இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிரு, நீ என் மூஞ்சில் முழிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை திட்டுட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்து ராஜாங்க வந்து கோவத்தில் இருக்காரு. அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லோரும் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான், பஞ்சாயத்தில் கூட்டணுமா, அவனை வெட்டி போட்டிருப்பேன், அவனுக்கு ஈக்குவலாக நான் இறங்காண்டா நினச்சி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ சேது வராரு. சேது சொல்கிறாரு, அந்த செல்லப்பாண்டி மொபைலை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு. அங்கே போஸ் வந்து அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாரு. அப்போ குடிக்கலன்னு போகும்போது போஸோட அம்மா வந்துடுறாங்க. என்கிட்ட ஏக்கியாக மறைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சின்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அவளை நான் என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன், அவளை நான் மறந்துட்டேன் அடியோட அப்படின்னு ஒருத்தி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் சிரிச்சுட்டே போகிறாங்க. ஆஹா, சேது வந்து மனசு மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உன்னை எப்படிடி என்னால் மறக்க முடியும், உன் மேலே நான் அதிகமான லவ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சேது வந்து தனியாக நின்று சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செல்லப்பாண்டி நின்று அடிச்சுட்டே நிற்காரு. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இருட்டாயிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு மழை வருது அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாருமே அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவர் வந்து போகவே இல்லை. மறுநாள் விடிஞ்சிருது. இப்போ ராஜாங்கத்தோட சித்தப்பா வந்திருக்காங்க. இப்போ நான் பாருங்க ஐயா, ஒரு ரூபா சோறு கூட சாப்பிடாம இப்படி விடிய விடிய அடிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்ணனே தெரியல, இதுக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தமிழோட அம்மா சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.